பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 107 அதிகாரம் 43 வசனம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். என கண்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நாம் வெறும் நிகழ்வுகளாக பார்க்காமல் அவற்றின் பின்னால் இருக்கும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய செயல்களையும் நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த சங்கீதம் 107 முழுவதுமே தேவன் தனது ஜனங்களை எப்படி காப்பாற்றினார், எப்படி வழிநடத்தினார், அவர்களின் அழுகையை கேட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறது. சிலர் வழி தவறினார்கள், சிலர் துன்பத்தில் இருந்தார்கள், சிலர் நோயால் துன்பப்பட்டார்கள். ஆனால் அவர்களை தேவன் அழைத்தபோது தேவன் அவர்களை விடுவித்தார். இந்த சம்பவங்களையெல்லாம் பார்த்த பிறகுதான் கடைசியாக சொல்லும்போது ஞானம் உள்ளவர்கள் இவைகளை கவனிப்பார்கள். ஏன் கவனிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஞானம் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தேவனுடைய கிருபைகளை மறக்க மாட்டார்கள். நாம் சில நேரத்தில் தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம் பாருங்க. ஏங்க, பிரைஸ் தி லார்ட். உண்மையான ஞானம் என்னன்னா, தேவன் நம்மை காப்பாற்றிய தருணங்களை நாம் நினைவில் வைத்து கொண்டு அவர் செய்த கிருபைகளை கவனிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்களேன். நீங்கள் அதை செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறத உங்களால் பார்க்க முடியுங்க. யோனாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. 2 அதிகாரம் 8 வசனத்தில் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஏங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சில பொய்யான காரியத்தை நான் நம்புகிறதுனால, அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறதுனால தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை இழந்து விடுகிறோம் பாருங்க. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபையை மட்டும் இழந்து விடாதீங்க. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. தேவன் செய்த நன்மைகளுக்கு நான் இப்படி சொல்லட்டா, ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக அந்த நாள் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி பாருங்க. அதிகாலையில் கர்த்தருடைய கிருபை உங்களுக்காக காத்திருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்களேன். நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா பல இடங்களில் தேவன் நம்மை பாதுகாத்திருப்பார், நம்மை வழி நடத்தியிருப்பார். அதை நீங்கள் உணரணும். அதற்காக நீங்கள் நன்றி சொல்லணும். இப்படி சொல்லுவீங்கன்னா தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்களா?
தேவ கிருபை உங்கள் மேலே இருக்கும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன்ப்பா. இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இந்த கால வேளையில் கர்த்தருடைய கிருபையை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.